Taste the Daily. மாவட்டம் சிவகாசியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, RB உதயகுமார், KT ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, 4 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி திட்டமும் தராத ஆட்சியாக ஸ்டாலின் அரசு உள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, திறனற்ற ஆட்சி நிர்வாகத்தால் தொடர் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக சாடினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 3 வருஷம் முடிஞ்ச 4 வருஷம் ஆயிடுச்சு. எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சாக ராஜேந்திர பாலாஜி சொன்னது போல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த ஆட்சி போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மாவட்டத்திற்குரிய 7 தொகுதியும் கண்டிப்பாக இங்க அமைச்சராக இருந்து ராஜேந்திர பாலாஜி அதிகமான திட்டங்களை எடப்பாடியாரிடம் அம்மா கேட்டு பெற்று வந்திருக்கார். அவர் கூட திட்டங்கள் தான் நடந்துட்டு எந்த திட்டம் வரல. அமைச்சராக இருக்கும்போது ராஜேந்திர பாலாஜி எடப்பாடியாரை கேட்டு எந்த திட்டங்களும் அவர் கொடுப்பாரு. அதே போல எங்க துறையில அதிகமான திட்டங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருப்பார், அதே போல வருவாய்த்துறை அமைச்சராக இருப்பார். அதிகமான திட்டங்களை கேட்டு அதிகமான திட்டங்களை தந்த அமைச்சராக அண்ணன் வந்தார்கள். அந்த வழியிலே நீங்க எந்த வேலையும் நடக்கல. திமுக ஆட்சியின் மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வருகின்ற காலத்திலே 7 சட்டமன்ற தொகுதியும் கண்டிப்பாக இரட்டை வெல்லும், கூட்டணி வெல்லும் சொல்லி திறமையற்ற நிர்வாகத்தால் தான் இது போன்ற குற்றச்செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்க தவறிய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மாணவர்களுக்கு